வணக்கம், வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டாக ஒரு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நான் ரசம் எவ்வளோ பேருக்கு பண்ணணுமோ அவ்வளோ பேருக்கு ஒரு 200 ml கிளாஸ் ஒருத்தருக்கும் அளவு வச்சு அளந்து வச்சுப்பேங்க. இன்றைக்கி ஒரு 7 பேருக்கு ரசம் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ 7 கிளாஸஸ் ஆஃப் இந்த கிளாஸில் அளந்து அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு ரசம் வேணும். ஸோ வில் நாட் வேஸ்ட் மச். இந்த ரசத்துக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிறது நம்ம இந்த குட்டி ஆரஞ்சு யூஸ் பண்ண போகிறோம். இது எங்கள் வீட்டுக்கு எத்தாப்பில் இருக்க மாமி வீட்டிலே கிடைக்கிறது. அந்த மாமி அடிக்கடி எனக்கு கொடுப்பாங்க. அடிக்கடி இந்த ரசம் பண்ணுவோம். இதுக்கு மெயினாக பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்க. 7 பேருக்கு பண்ணுறதுனால 5 நல்லா ரைப் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சாம்பாருக்கும் சேர்த்து நான் பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் ரசத்துக்கு மட்டும்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் பருப்பு வச்சா போதும். ஸோ இதை குக்கரில் வச்சு நம்ம பருப்பை வேக வைக்க போகிறோம். தென் தக்காளி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க. இதுக்கு நம்ம புளியே போட போகிறதில்ல. இன்ஸ்டெட் ஆஃப் புளி தான் அந்த ஆரஞ்சோட அந்த ஜூஸ் சூப்பராக அப்படியே புளிப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த தக்காளி வெந்து ஆறின உடனே அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அந்த அரைச்ச விழுதையும் கொட்டியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் ரசத்தை எப்போவுமே சிம்மில் வச்சு பண்ணணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த பச்சை மிளகாவை நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு தென் பச்சை மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த ரசத்தில் கொட்டிடலாம். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது ஆன உடனே அதை ரசத்தில் போட்டுடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். இதுக்கு திருப்பி 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு தென் 2 ஜீரகம் போட்டு தாளித்து அதை ரசத்தில் கொட்டிடலாம். இப்போது இந்த ரசம் நல்லா சிம்மிலேயே நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான வெல்லம் கொஞ்சமாக போடுங்க. தென் ரசப்பொடி ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் போடலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, அது தோல் எடுத்தால் இப்படி வந்துடும். நல்லா தோல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் பருப்பு வெந்துடுச்சு. பருப்பில் நல்லா தண்ணி போட்டு நல்லா அதை கரைச்சின்றுங்க. அந்த கரைச்ச பருப்பு தண்ணியை அப்படியே ரசத்தில் போடுங்க. சிம்மிலேயே இருக்கட்டும் ரசம். இந்த ஆரஞ்சோட தோலெல்லாம் ஜஸ்ட் அப்படியே பீல் பண்ணாலே அப்படியே வந்துடும். இப்போ இந்த ஆரஞ்சை நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு குட்டி ஆரஞ்சை நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணுங்க. கையிலேயே நல்லா கசக்கிட்டு அந்த வாட்டர் வரும், அதை எடுத்துக்கோங்க. நல்லா இதில் கொஞ்சம் வாட்டர் போட்டு கூட நீங்கள் வாட்டர் எடுத்துக்கலாம். நல்லா வாட்டரியாக இருக்கும். இந்த தண்ணி அவ்வளோ புளிப்பாக இருக்கும். ஸோ நல்லா இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடுங்க. அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் மாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை மிக்சியில் கூட அரைச்சி பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொட்டையெல்லாம் சேர்ந்து அரைக்கிறதுனால கொஞ்சம் லேசாக கசப்பு தன்மையாக வருது. பட் தட் இஸ் ஆல்சோ ஓகே ஒன்லி. இப்போது இதை நல்லா அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா நொற கட்டி வந்துடுச்சு. அதில் இந்த ஆரஞ்சு ஜூஸை அப்படியே போட்டுரும். திருப்பியும் நல்லா அது பொங்கி வரட்டும். இப்போ நீங்கள் 7 பேருக்கு பண்ணும்போது 8லேருந்து 9 ஆரஞ்சு எடுத்து ஜூஸ் பண்ணி போடுங்க. இப்போது கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த ரசத்தில் போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் 2 ஆரஞ்சு கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அண்டு பொங்கி வந்தோடனே தட்டு போட்டு மூடிடுங்க. ரொம்ப டேஸ்டான ரசம் தயார். இந்த ஆரஞ்சு எனக்கு கொடுத்த எத்த வீட்டு மாமா மாமிக்கு ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.